வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கீரை பிடிக்காது. நம்ம கீரையை அப்படியே சமைச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்கும்போது சப்பாத்தி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போது இந்த ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரையை அதில் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை நம்ம வெளியே எடுத்துடலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே தண்ணியில் கீரையை வச்சுருக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தோன்னா கீரையோட நிறம் மாறிடும். இப்போது இந்த கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 5-6 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவை அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை அதில் போட்டுடலாம். 2 பக்கமும் ஆயில் இல்லைன்னா கீ தடவிட்டு ஒரு பக்கமும் 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.